நமக்கு கோபம் வரும் பொழுதும், டென்ஷன் ஆகும் பொழுதும், ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் ஏற்படும் பொழுதும் நம்ம உடம்புல இரத்த கொதிப்பு ஏற்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் பல விதத்தில் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம உடலை நன்றாக வச்சுக்கிட்டா தான் நம்ம உழைத்து முன்னேற முடியும். அப்போ உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். நம்ம சாப்பிடும் பொழுது ருசிக்காக சாப்பிடுகின்றோம். அப்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. 10 வருடங்கள் 20 வருடங்கள் நீங்கள் தொடர்ந்து 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் பலவிதமான உணவுகள் எடுத்திருப்பீங்க. அப்போ அந்த உடல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுது. ஒரு ஸ்டேஜ் 40க்கு மேலே வரும் பொழுது அந்த உடல் அதில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் நம்ம மனதில் உடலில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிரும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் ஒரு முறை காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலை கிழக்கு முகமாக பயிற்சி பண்ணுங்க. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களை, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ப்ரெஷர், பிபின்னு சொல்கிற பாருங்க, உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம். இது வராமல் நம்ம உடம்புல சீராக இயங்க செய்யக்கூடிய இரத்த அழுத்தத்தை சமப்படுத்தக்கூடிய யோகாசனங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு கோபம் வரும் பொழுதும், டென்ஷன் ஆகும் பொழுதும், ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் ஏற்படும் பொழுதும் நம்ம உடம்புல இரத்த கொதிப்பு ஏற்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் பல விதத்தில் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம உடலை நன்றாக வச்சுக்கிட்டா தான் நம்ம உழைத்து முன்னேற முடியும். அப்போ உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் அப்படின்னா இது உடல் ஒரு அற்புதமான மிஷின். அப்போ அந்த உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருப்பதற்குரிய சரியான ஆசனங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கோவப்பட்டதுனால ஹார்ட் பீட்டிங் ஸ்பீடாக அடிக்கும், டென்ஷன் ஆனதுனால ஹார்ட் பீட்டிங் ஸ்பீடாக அடிக்கும். இந்த ஆசனங்களை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமது பண்புகள் மாற ஆரம்பித்து விடும். முதல்ல கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்மிடம் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும். தெளிந்த சிந்தனை கிடைக்கும். நிதானமாக செயல்படக்கூடிய பழக்கம் ஏற்படும். இப்போ நம்ம நிறைய தொடர்ந்து செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுதும் அதுவும் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அப்போ உரிய அவசியத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிடணும். அதை வாழ்க்கையில் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிடணும். இரண்டாவது, உணவு. நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். நம்ம சாப்பிடும் பொழுது ருசிக்காக சாப்பிடுகின்றோம். அப்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது. 10 வருடங்கள் 20 வருடங்கள் நீங்கள் தொடர்ந்து 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் பலவிதமான உணவுகள் எடுத்திருப்பீங்க. அப்போ அந்த உடல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுது. ஒரு ஸ்டேஜ் 40க்கு மேலே வரும் பொழுது அந்த உடல் அதில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகின்றது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு முடிந்த அளவு கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இன்றைக்கு நம்ம 3 முக்கியமான எளிமையான ஆசனம் பார்க்க போகிறோம். அர்த்த பத்மாசனம், அதே மாதிரி பத்மாசனம், வஜ்ராசனம். இந்த 3 ஆசனங்களையும் பள்ளி குழந்தை மாணவ பருவத்திலே 5th ஸ்டாண்டர்டில் படிக்கிறதுலேருந்தே நீங்கள் கற்றுக் கொடுத்துருங்க. வளர்ந்து வருகின்ற பொழுது இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும். இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கலாம். இருக்கின்றவர்கள் அழகாக அந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய டாக்டர்கிட்ட போய் காமிச்சிக்கோங்க, செக் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2 மாதம் பயிற்சி பண்ணும் பொழுது அந்த இரத்த ஓட்டம் நிதானமாக சரியாக கட்டுக்கோப்புக்கு வரக்கூடிய நிலை கிடைக்கும். டாக்டருடைய அட்வைஸ் படியே மாத்திரையை கிராஜுவலாக குறைச்சிடலாம். இது இரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு. இரத்த அழுத்தம் இல்லாதவர்களும் இந்த பயிற்சியை பண்ணுங்க. எவ்வளோ வயதானாலும் நம்ம இரத்த அழுத்தம் இல்லாமல் சாந்தமாக வாழ முடியும். இப்போ நம்ம யோகாசனத்துக்கு போவோம். முதல் ஆசனம் அர்த்த பத்மாசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறோம். முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். இப்போ 2 காலையும் நீட்டிக்கிடுறேன். இதை ஒவ்வொரு காலாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இது இந்த மாதிரி வச்சு இப்போ இடது கால் மேலே போட்டிருக்கேன். 2 கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. அந்த மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கிடணும். இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள்.
ஆழ்ந்த மூச்சு, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ ஒரு நிமிடம் அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. கண்களை மூடி மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த காலம் மாதிரி வச்சுக்கோங்க. கை சின்முத்திரை, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஒரு நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஆழ் மனதில் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இரத்த ஓட்டம் சீராக இயங்குகின்றது. இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. ஒரு நிமிடம் உடல் ஆடாமல் அசையாமல் ஒரு சிலையாட்டு இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பத்மாசனம் பண்ண போறோம். 2 கால் நீட்டிக்கிறேன். அடுத்த காலையும் மேலே போட்டுக்கிறோம். 2 கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ஆழ் மனதில் இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மெதுவாக ஒவ்வொரு காலம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இந்த பத்மாசனம் பண்ணிட்டு கால் நீட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பிடிப்பு இருந்தாலும் ரிலீஸ் ஆயிரும். இப்போ நம்ம அடுத்து வஜ்ராசனம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை 2 முட்டியில் வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ வஜ்ராசனத்தில் கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மனசு அப்படி தலை வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. தோள்பட்டை வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை வெளி தசைகள், அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. இடதுகை வெளி தசைகள் மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. Just outer parts of our muscles deeply relax. வயிற்று வலி தசைகள் மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால் இடதுகால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படி மூளை உள்பகுதி மனதினால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட், மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. ஹார்ட் இன்சைட், இதயத்தினுடைய உள்பகுதி தைமஸ் கிளாண்ட், மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. நம்முடைய ஹிருதயம் அதனுடைய இயல்பான துடிப்போடு துடிக்கின்றது. டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ், மனசுனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் உள்பகுதி டீப்லி ரிலாக்ஸ். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஒரு நிமிடம்
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு நம்ம 3 முக்கியமான ஆசனமும் இந்த வஜிராசனத்தில் ஒரு சின்ன தியானமும் பார்த்தோம். மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அர்த்த பத்மாசனம் ஒவ்வொரு காலம் மாற்றி போட்டு பயிற்சி பண்ணோம். பத்மாசனம் பயிற்சி பண்ணோம். இந்த வஜிராசனத்தில் ஒரு எளிமையான தியானம் செய்தோம். இது நம்ம மனதில் உடலில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிரும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷனிங் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் ஒரு முறை, காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலை கிழக்கு முகமாக பயிற்சி பண்ணுங்க. மாலை அலுவலகம்லாம் சென்று வீட்டுக்கு வந்த உடனே கை கால்கள் சுத்தப்படுத்திட்டு அதே மாதிரி மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்க. எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க இந்த சின்முத்திரையில் நல்ல மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 5 முறை. மூச்சு உள்ள எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ள வைக்கிடணும். அந்த மாதிரி எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க 5 டைம்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க கை ஆதி முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க 5 முறை. இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கோங்க. காலையில் எழக்கூடிய நேரம் மேக்ஸிமம் 4:30 to 5 எழுந்துருங்க. இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 to 10 படுத்துருங்க. உணவு காலையில் 8 to 8:30 அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். முடிந்த அளவு எண்ணெய் பண்டங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மதிய சாப்பாடு நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அரிசி குறைச்சிக்கோங்க. இரவு 7 அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர் செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இரவு படுக்கும் பொழுது ஒரு செப்பு செம்பில் கொஞ்சம் துளசி, அருகம்புல் வச்சுக்கோங்க. அது தண்ணியை விட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே பல் விளக்கிட்டு அந்த வாட்டரை மட்டும் குடிச்சிக்கோங்க. துளசி, வில்வம் அப்பப்போ நீங்கள் 2 இலை மென்று சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. இந்த பயிற்சிகளை நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பயிற்சி மாலையில் செய்கிறதை விட காலையில் செய்வது மிக நல்ல பலனை கொடுக்கும். அதிகாலையில் இந்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த 24 ஹவர்ஸ் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். இப்போ ரத்த அழுத்தம் உள்ளவங்க நிதானமாக அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மண்டலம் 48 நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டே வந்தால் கூட மருத்துவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க செக் பண்ணிவிட்டு கிராஜுவலாக உங்களுக்கு மாத்திரையை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம ஜென்ரல் ஹெல்த்தில் தான் இருக்கிறோம். ஏஜ் உங்களுக்கு 25-30 இருக்கலாம். ப்ரெஷர்லாம் நார்மலாக இருக்குது. தாராளமாக இந்த பயிற்சியை 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 120 வயது வரை ப்ரெஷர் இல்லாமல் வளமாக நலமாக வாழ முடியும். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.